ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு கருத்துருக்குள்ள நம்புகிறேன். ஒரு வாரம் உங்களுக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்தனால 2 நாளும் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ என்னால் உங்களுக்கு வீடியோ போடல. அதற்காக என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ ஆனால் ஏன் அந்த மாதிரி நடக்காது சரியா? அதுக்கான ப்ரீவியஸாகவே நான் ஏதாவது அதுக்கு பண்ண பார்க்குறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் பார்க்கலாமா? முதல் கேள்வி, இயேசு திரளான ஜனங்களை கண்டு எதின் மேல் ஏறினார்? மலையின் மேல் ஏறினார். இயேசு அப்போ எவ்வளோ ஜனங்களை பார்த்தாங்க? திரளான ஜனங்களை பார்த்தாங்க. எதன் மேல் ஏறினாங்க? மலையின் மேல் ஏறினாங்க. இயேசு உட்கார்ந்த பொழுது எதில் உட்கார்ந்தாங்க? மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த போது. சரி, அப்போ எதின் மேல் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், மலை மேல். இயேசு உட்கார்ந்த பொழுது அவரிடத்தில் வந்தவர்கள் யாருன்னா அவருடைய சீஷர்கள். இயேசு உட்கார்ந்த பொழுது அவரிடத்தில் வந்தவர்கள் யாரு? அவருடைய சீஷர்கள். அப்போ அவருடைய சீஷர்களுக்கு இயேசு எதை திறந்து உபதேசித்து சொன்னார்னா வாயை திறந்து. இயேசு எதை திறந்து? வாயை திறந்து என்ன சொன்னாங்க? உபதேசித்து சொன்னாங்க. என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 4வது கொஸ்டின், பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடையது. சரியா? அப்போ பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? ஆவியில் எளிமை உள்ளவர்களுடையது. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களா? பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்போ எதில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இல்லது ஆவியில் டேஸ் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு சொந்தமானது எது? பரலோக ராஜ்யம். ஒரு கொஸ்டின்லேயே 5-6 கொஸ்டின் நம்ம மாற்றி மாற்றி கேட்கலாம். சரியா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 5வது கேள்வி, யார் ஆறுதல் அடைவார்கள்? துயரப்படுகிறவர்கள். அப்ப எது படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள்? துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் யாரா இருக்காங்க? பாக்கியவான்களாய் இருக்கிறாங்க. யாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவங்களுக்கு என்னது கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். நெக்ஸ்ட், சாந்த குணமுள்ளவர்களும் பாக்கியவான்கள். எந்த குணமுள்ளவர்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். பார்த்துக்கணும். டேஸ் படுகிறவர்கள்னு கேட்டாங்கன்னா துயரப்படுகிறவர்கள். டேஸ் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு கேட்டால் சாந்த குணமுள்ளவர்கள். டேஸ் எளிமை உள்ளவர்கள்னு கேட்டால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். சரியா? சரி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யாரு? சாந்த குணமுள்ளவர்கள். ஓகேவா? அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் பூமியை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். சரியா? 7வது கேள்வி, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதன் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கணும்? நீதியின் மேல். நீதியின் மேல் எப்படி இருக்கணும்? பசித்தாகம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். நமக்கு என்ன கிடைக்கும்? திருப்தி அடைவோம். சரியா? அப்ப நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் என்ன அடைவார்கள் அப்படின்னா திருப்தி அடைவார்கள். யார் திருப்தி அடைவார்கள்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, இரக்கம் பெறுபவர்கள் யார்? இரக்கம் உள்ளவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இரக்கம் பெறுவார்கள். அதுதான், யார் நம்ம அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ நமக்கும் கண்டிப்பாக என்னது கொடுக்கப்படும். அதே தான் இதை சொல்கிறாங்க. இரக்கம் பெறுபவர்கள் என்னது? இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இரக்கம் கொடுக்கப்படும். அவங்க பாக்கியவான்களாகவும் இருப்பாங்க. 9வது கேள்வி, டேஸ் சுத்தம் உள்ளவர்கள் டேஸை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப யார் தேவனை தரிசிப்பாங்க? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்ப எதில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். நம்ம வெளிப்புறமா நம்மளை ரொம்ப சுத்தமா அந்த மாதிரிலாம் நம்ம காட்டிக்கலாம். நம்மளுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் யாருக்கு தான் தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கும் தெரியும், அப்படிதானே? ஸோ அப்போ நம்ம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா மோசேயை போல நம்மளும் தேவனை தரிசிக்கலாம். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய டேஸ் எனப்படுவார்கள், புத்திரர் எனப்படுவார்கள்.
உள்ளவர்கள். சரியா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கணும்னா யார்ட்டையாவது நம்ம சண்டை போட்டிருந்தா கூட நம்ம முதல்ல போய் சமாதானம் ஆகிறதுல தப்பே கிடையாது. அப்படி நம்ம சமாதானம் ஆனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் தேவனுடைய புத்திரர் தான். சரியா? அப்போ டேஸ் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நெக்ஸ்ட் 11வது கேள்வி, பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது. சரியா? இப்போ நம்ம ஏதாவது தவறு பண்ணி நம்ம திட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? நம்ம அமைதியாக இருப்போம். அதே மாதிரி தப்பே பண்ணாமல் ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்களா, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரியா? அப்போ இதுவரை நம்ம பரலோக ராஜ்யம் எவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியில் எளிமையுள்ளவர்கள். 2வது என்ன வரும்? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ பரலோக ராஜ்யம் எவர்களுடையதுன்னு கேட்டால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் மற்றும் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நெக்ஸ்ட் 12வது கேள்வி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித டேஸ் உங்கள் பேரில் டேஸ் சொல்வார் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க? நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித என்னது? தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் டேஸ் சொல்வார்களானால், பொய்யாய் சொல்வார்களானால் எப்படி இருப்பீங்களா? பாக்கியவான்களாய் இருப்பீங்க. ஆனால் இதுதான் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடியது. நம்ம மேலே பொய்யான இது சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் நம்மளை வெறுக்கிற மாதிரி கூட பண்ணுவாங்க. ஆனாலும் நம்மளுடைய மனசில் நம்ம கடவுளுக்காக உத்தமமாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம மனசில் எப்போவுமே இருக்கும். அதை நீங்கள் அனுபவித்தவங்க உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். அப்போ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்னது? பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் எப்படி சொல்லுவாங்களா? பொய்யாய் சொன்னால் யாரு? நீங்க பாக்கியவான்கள். சரியா? ஸோ இதில் என் அப்படின்னா யாரு? இயேசுவின் நிமித்தம். ஏன்னா முதலில் அப்படின்னா இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்போ இந்த என் நிமித்தம் என்பது யார் வரும்? இயேசுவின் நிமித்தம். உங்களைனா என்ன? அந்த திரளான ஜனங்களையும் மீன் பண்ணும், சீஷர்களையும் மீன் பண்ணும். சரியா? இப்போ உங்களை என்னது? திரளான ஜனங்கள், அவங்களுக்கு தான் சொல்றாங்க மலை பிரசங்கம். அப்போ சீஷர்கள். நெக்ஸ்ட் 14வது கேள்வி, சந்தோஷப்பட்டு டேஸ் பரலோகத்தில் உங்கள் டேஸ் மிகுதியாக இருக்கும். சில நேரம் டேஸ் பட்டு களி கூறுங்கள்னு கேட்பாங்க. அவங்க எப்படி நமக்கு கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்ம எல்லாமே தெளிவாக கற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எங்க பலன் மிகுதியாக இருக்கும்? பரலோகத்தில் எது மிகுதியாக இருக்கும்? உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நெக்ஸ்ட் 15வது கேள்வி, உங்களுக்கு முன்னிருந்த டேஸ் அப்படியே டேஸ் படுத்தினார்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே டேஸ் படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். நெக்ஸ்ட் 16, நீங்கள் டேஸ் டேஸாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு என்னவா இருக்கீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். 17வது கேள்வி, உப்பானது டேஸ் போனால் எதினால் டேஸ்? உப்பானது சாரம் அற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அதில் அதனுடைய அந்த சுவை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப கொண்டு வர முடியுமா? இல்லை. அதை நம்ம என்ன பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது கேள்வி, டேஸ் கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் டேஸ் படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதது எது? எங்க? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் என்ன பண்ணுது? மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதது எதுன்னா சாரமற்று போன உப்பு. அப்போ வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாதது எது? சாரமற்று போன உப்பு. 19வது கேள்வி, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்கள் யார்? யாரு? சீஷர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்கள் யாரு? சீஷர்கள். 20வது கேள்வி, டேஸ் மேல் இருக்கிற டேஸ் மறைந்திருக்க மாட்டாது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற எது மறைந்திருக்க மாட்டாது? பட்டணம். நெக்ஸ்ட் 21,
டேஸ் கொளுத்தி டேஸால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எதை கொளுத்தி? விளக்கை கொளுத்தி. எதனால மூடி வைக்க மாட்டாங்க? மரக்காலால். எதுக்கு மேலே வைப்பாங்க? விளக்கு தண்டின் மேல். சரியா? அப்போ விளக்கை கொளுத்தி என்னது மரக்காலால் டேஸ் வைக்காமல் கூட திடீர்னு கேட்டுடலாம். சரியா? மூடி வைக்காமல் எதின் மேல் வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். 22வது கேள்வி. எப்பொழுது விளக்கு வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்? எப்போ அது வெளிச்சம் கொடுக்கும்? விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது தான் நமக்கு என்னது? வெளிச்சம் கொடுக்கும். அப்போது விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது வெளிச்சம் கொடுப்பது எது? விளக்கு. விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது விளக்கு யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்? வீட்டிலுள்ள யாவருக்கும். சரியா? 23வது கேள்வி. மனுஷர் உங்கள் டேஸ் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் டேஸ் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் இதை கண்டு? நற்கிரியைகளை கண்டு. உங்கள் டேஸ் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது வெளிச்சம். சரியா? அப்போது மனுஷர் யாருடைய நற்கிரியைகளை கண்டுங்க? சீஷர்கள் வருவாங்க. சரியா? சீஷர்களும் அந்த கூடியிருந்த திரளான ஜனங்களும் அதுவும் வரும். அப்போ மனுஷர் யாருடைய நற்கிரியைகளை கண்டு? நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு எங்கிருக்க பிதாவை? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. பிதாவை டேஸ் படுத்தும்படின்னு கேட்டுடலாம். மகிமைப்படுத்தும்படி. எது பிரகாசிக்கணுமா? வெளிச்சம். வெளிச்சம் அவர்கள் முன்பாக டேஸ் கடவது? பிரகாசிக்க கடவது. சரியா? ஸோ அப்போ மனுஷர் உங்கள் நல் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவை நம்ம மகிமைப்படுத்தும்படி நம்மளுடைய வெளிச்சம் யாருக்கு முன்னாடி? அவர்கள் முன்பாக, நம்ம ஜனங்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நெக்ஸ்ட் 25வது கேள்வி. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் என்று சொன்னது யார்? இயேசு. சரியா? அப்போ எதை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அப்படின்னு இயேசு சொன்னாங்க? நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் டேஸ் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதற்கு அப்படி சொன்னது யாரு? இயேசு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் 26வது கேள்வி. டேஸ் அல்ல, டேஸுக்கே வந்தேன். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சரியா? அப்போ எதை நிறைவேற்றுகிறதற்காக இயேசு வந்தாங்க? நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்கு. புரிஞ்சுதானா? கரெக்ட் தானா? நம்மளுடைய நியாய பிரமாணத்தில் உள்ள வசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது இந்த மத்தேயுவில் நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு எங்கே இருந்திருக்கு? அந்த தீர்க்க தரிசன ஆகமங்கள்லையோ இல்லை இந்த மோசையினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்திலேயோ இருக்கக்கூடியது தான் இருக்குது. அப்படி தானே? அப்போ என்னது? இந்த நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு அல்ல, எதற்கு தான் வந்திருக்கிறாரு? நிறைவேற்றுவதற்கு தான் வந்திருக்கிறாரு. நிறைவேற்றுவதற்கு வந்தவர் யாரு? இயேசு. நெக்ஸ்ட் 27வது கேள்வி. எது ஒளிந்து போகுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். சரியா? அப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எது ஒளிந்து போகாதான்? இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதான். அப்போ எது ஒளிந்து போகும்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எது ஒளிந்து போகாது? இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்து, எழுத்தின் உறுப்பு. அதுதான் ஆன்சர். சரியா? ஒரு சிறு எழுத்து, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. சரியா? அதே மாதிரி அங்கே அழிக்கிறதற்கு அல்லனி பார்த்தோம், இங்கே ஒளிந்து போகாது. சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 28வது கேள்வி. எவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி எனது மனுஷருக்கு போதிக்கிறவன். அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சிறு எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையாகிலும் என்ன சொல்லியிருக்காங்க?
ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதை கூட, ஒரு சிறு கற்பனையை கூட நம்ம மாற்றி நம்ம போதித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியா பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கப்படுவோமா? சரியா? எதில்? கற்பனைகளில். சரியா? கற்பனைகள் எல்லாவற்றிலும் எதை மீறக்கூடாதான்? சிறிதான தொன்றையாகிலும் மீறி யாருக்கு போதிக்கிறவன்? மனுஷருக்கு போதிக்கிறவன். எங்க சிறியவன் எனப்படுவான்? பரலோக ராஜ்யத்தில். பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் டேஸ் எனப்படுவான்? சிறியவன் எனப்படுவான். ஓகே தானே? 29வது கேள்வி, எவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்? இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிறவன் எங்க பரலோக ராஜ்யத்தில் எப்படியா பெரியவன் எனப்படுவான். 30வது கேள்வி, யாருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணுமா? வேதபாரகர், பரிசேயர். யாருடைய நீதியில் நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்? வேத பாரகர், பரிசேயர் நீதியிலும் நம்மளுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நம்ம எங்கே பிரவேசிக்க மாட்டோம்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். வேத பாரகர், பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி, நாங்கள் இங்கே யாரை குறிக்குது? சீஷர்களை குறிக்குது. அப்போ நம்மளும் வருவோம். சரியா? நம்மளுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் எங்கே போக மாட்டோம்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு. நெக்ஸ்ட் 31வது கேள்வி, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அப்படி யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. எப்படி? டேஸ் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். யார் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்? கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்படி யாருக்கு சொல்லப்பட்டது? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. சரியா? அதனால் இப்படி கேட்பாங்க, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டவைகள் எவை? கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அந்த 2 இதுவும். சரியா? ஓகே. உங்களுக்கு இந்த டைம் என்னன்னா, இந்த கொலை செய்யாதிருப்பாயாக நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சரியா? இதுதான் உங்களுக்கான இந்த வாரத்திற்கான கேள்வி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 34, தன் டேஸ் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் டேஸுக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ சகோதரனை டேஸ் இல்லாமல் கோபித்து கொள்ளவன், நியாயம் இல்லாமல் டேஸ் கொள்பவன், கோபித்து கொள்பவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சொன்னது யாரு? இயேசு. சரியா? நம்மளுடைய சகோதரர்களை ஒரு காரணமே இல்லாமல் சும்மா நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஏதுவாக இருப்போமா? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போம். அது மட்டும் இல்லை, அடுத்த பனிஷ்மெண்ட் பாருங்கள். 35வது கேள்வி, தன் சகோதரனை டேஸ் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். வீணன் என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பானா? ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இன்னொரு பாருங்க, 36, தன் சகோதரனை டேஸ் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ பாருங்க, சகோதரனை நீங்கள் நியாயம் இல்லாமல் அவங்க மேலே கோபப்பட்டீங்கன்னா நீங்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பீங்க. உங்களுடைய சகோதரனை வீணன், இவெல்லாம் ஒரு வீணனப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பீங்க. உங்களுடைய சகோதரனை மூடனே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எரி நரகத்துக்கு நீங்கள் ஏதுவாயிருப்பீங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா இயேசு. நெக்ஸ்ட் 37வது கேள்வி, நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து எதை நினைவு கூறுவாயாம்? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நினைவு கூற வேண்டுமா? எங்கே வந்திருக்கும்போது? பலிபீடத்தினிடத்தில். எது செலுத்த வரும்போது? காணிக்கையை. பலிபீடத்தின் இடத்தில் எதை செலுத்த வரணும்? காணிக்கை செலுத்த வரும்போது எதை நினைவு கூறணும்? நம்ம மேலே நம்ம சகோதரனுக்கு ஏதாவது குறை உண்டென்று நினைவு கூர்ந்தால் அதுதான். சரியா? நெக்ஸ்ட் 38வது கேள்வி, எங்கே உன் காணிக்கையை வைத்துவிட்டு ஒப்புரவாக வேண்டும்? பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து ஒப்புரவாக வேண்டும். அதாவது நம்ம மேலே நம்ம சகோதரனுக்கு குறை உண்டென்று நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த காணிக்கையை பலிபீடத்தடியிலேயே வச்சுட்டு போய் ஒப்புரவாகணும்னு சொல்கிறாங்க. சரியா? எதற்கு முன்னாடி வைக்கணுமா காணிக்கை? பலிபீடத்தின் முன். சரியா? பலிபீடத்தின் முன் எதை வைத்துவிட்டு? காணிக்கையை வைத்துவிட்டு என்ன ஆகணும்? ஒப்புரவாக வேணும். யார் கூட? சகோதரன் கூட ஒப்புரவாக வேண்டும்.
39வது கேள்வி. முன்பு உன் சகோதரனுடைய டேஸ், பின்பு வந்து உன் டேஸ் செலுத்து. முன்பு உன் சகோதரனோட என்னது ஒப்புரவாகி, பின்பு வந்து என்ன பண்ணணும் காணிக்கையை செலுத்து. திடீர்னு டேஸ் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகின்னு நமக்கு கேட்கலாம். அப்போ முன்பு டேஸ் வந்து உன் காணிக்கை செலுத்து, பின்பு. ஓகேவா? 40வது கேள்வி. டேஸ் உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுப்பான். எதிராளி. அப்போ எதிராளி உன்னை டேஸ் ஒப்பு கொடுப்பான் நியாயாதிபதியினிடத்தில். ஓகேவா? அப்போ எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுப்பான். நெக்ஸ்ட், நியாயாதிபதி உன்னை யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க? சேவகனிடத்தில். சரியா? நெக்ஸ்ட்டு 42வது கேள்வி. சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நீ எங்கு வைக்கப்படுவாய்? சிறைச்சாலையில் வைக்கப்படுவாய். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா ஒரு எதிராளி என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நியாயாதிபதி யார்கிட்ட கொடுப்பாங்க? சேவகன். சேவகன் என்ன பண்ணுவாங்க? சிறைச்சாலையில் நம்மளை கொடுப்பாங்க. சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு ஏசப்பா அழகாக சொல்கிறாங்க. 43வது கேள்வி. சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் டேஸ் வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே டேஸ் பொருந்து. எப்படி? சிறைசாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் என்னது எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடன் என்ன பொருந்தணுமா? நல் மனம் பொருந்த வேண்டும். சரியா? அப்போ எங்கே வைக்கப்படாமல் இருக்கும்படியாக? சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக. யாரோடு? எதிராளியோடு. எங்கே இருக்கும்போதே? வழியில் இருக்கும்போதே. எவ்வளோ சீக்கிரமாய் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாய் அவனுடன் என்ன பொருந்தணும்? நல் மனம் பொருந்து. அப்போது நல்மனம் பொருந்தலைன்னா என்ன நடக்கும் பாருங்க. 44வது கேள்வி. பொருந்தாவிட்டால் நீ டேஸ் டேஸ் கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய், ஒரு காசும் குறைவின்றி. சரியா? அதாவது நல்மனம் பொருந்தாவிட்டால், யார் கூட நல்மனம் பொருந்தாவிட்டால்? எதிராளியோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் எது தீர்க்க மட்டும்? ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அந்த இடத்துல இருந்து புறப்பட மாட்டாய். எந்த இடத்துல இருந்து? சிறைச்சாலையிலிருந்து நீ புறப்பட மாட்டாய். புரியுதா உங்களுக்கு? அப்போ யாரோடு பொருந்தணும்? எதிராளியோடு. என்ன பொருந்தணும்? நல்மனம் பொருந்தணும். என்னது கொடுத்து தீர்க்க மட்டும்? ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும். எந்த இடத்துல இருந்து? சிறைச்சாலையிலிருந்து புறப்பட மாட்டாய். சரியா? நெக்ஸ்ட் 45வது கேள்வி. டேஸ் செய்யாதிருப்பாயாக என்பது டேஸுக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு. சரியா? ஸோ இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீங்கள் ஏற்கனவே கொலை செய்யாதிருப்பாயாக இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. சரியா? இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 46வது கேள்வி. ஒரு ஸ்திரீயை டேஸ் பார்க்கிற எவனும் தன் டேஸ் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எப்படி? இச்சையோடு பார்க்கிற எவனும் எதுல? இருதயத்துல அவளோடு என்ன ஆயிற்று? விபச்சாரம் செய்தாயிற்று. யாரை இச்சையோடு பார்க்கிற எவனும்? ஸ்திரீயை. ஓகேவா? 47வது கேள்வி. உன் வலது கண் உனக்கு டேஸ், அதை டேஸ் எரிந்து போடு. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அப்போ உன் டேஸ் கண் வலது கண் என்ன உண்டாக்கினால்? இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 48வது கேள்வி. உன் டேஸ் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று டேஸ் உனக்கு நலமாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் எங்க தள்ளப்படுவதை பார்க்கிலும்? நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் எதில் ஒன்று? அவயவங்களில் ஒன்று. எது? கண். கெட்டு போவது உனக்கு எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். சரியா? உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னா 2 முறை வந்திருக்கு. ஓகேவா? 49வது கேள்வி. அதே போல உன் டேஸ் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை டேஸ் எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நல்லா பாருங்க. எதை பிடுங்கி எரிந்து போடணும்னா வலது கண், எதை தரித்து எரிந்து போடு அப்படின்னா வலது கை. சரியா? 50வது கேள்வி. தன் மனைவியை டேஸ் எவனும் டேஸ் அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. தன் மனைவியை யாரு?
தள்ளி விடுகிற எவனும். எதை அவளுக்கு கொடுக்கணுமா? தள்ளுதற் சீட்டை. யாரை தள்ளிவிடணும்? தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. சரியா? 51வது கேள்வி. டேஸ் முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை டேஸ் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். சரியா? வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய, அவங்க வேசித்தனம் பண்ணி அதை அவங்க கண்டுபிடிச்சாலோ இல்லது அதை யாராவது சொல்லி கேள்விப்பட்டாலோ அந்த ஒரு காரணத்தை தவிர தன்னுடைய யாரை மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை என்ன பண்ண சொல்லுகிறவனாய் இருப்பானா? விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். சரியா? அதே மாதிரி சப்போஸ் அந்த வேசித்தன முகாந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த காரணத்தினால தள்ளப்பட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். சரியா? யாரை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான்? தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். இப்படி சொன்னது யாரு? இயேசு. 53வது கேள்வி. டேஸ் உன் ஆணைகளை டேஸ் முன்னிலையாய் செலுத்துவாயாக. எப்படியா? பொய் ஆணை இடாமல். உன் ஆணைகளை யார் முன்னிலையாய் செலுத்தணும்? கர்த்தர் முன்னிலையாய் செலுத்தணும். என்ன பண்ணக்கூடாது? பொய் ஆணை விடக்கூடாது. கர்த்தர் முன்னிலையை எதை செலுத்தணும்? உன் ஆணைகளை செலுத்த வேண்டும். அப்படி யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனா இயேசு என்ன சொல்றாங்கன்னு நம்ம 54வது கேள்வியில பார்க்கலாம். டேஸ் சத்தியம் பண்ண வேண்டாம், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். அப்ப பரிச்சேதம் டேஸ் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம். 55வது கேள்வி. டேஸ் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய டேஸ். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். நெக்ஸ்ட், டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய டேஸ் பாதப்படி. எதன் பேரில்? பூமியின் பேரில். பாருங்க, வானம் என்பது தேவனுடைய சிங்காசனம், பூமி என்பது என்னது? அவருடைய பாதப்படி. சரியா? அதனால அதில் சத்தியம் பண்ணக்கூடாது. 56வது கேள்வியில் பாருங்க, அவருடைய யார் வரும்? தேவனுடைய. சரியா? 57. டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது டேஸ் நகரம். எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது யாருடைய நகரம்? மகாராஜாவினுடைய நகரம். 58. உன் டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், சிரசின் மேல். நம்ம அநேக நேரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை கேட்டிருப்போம் பக்கத்துல இருந்து, என் தலைமையில சத்தியமா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா உன் டேஸ் பேரிலும் சிரசின் பேரிலும் நீ சத்தியம் பண்ண வேண்டாம். 59வது கேள்வி. எதின் ஒரு மயிரையாவது டேஸ் டேஸ் உன்னால் கூடாதே. எதனுடைய? சிரசின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. எந்த வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும். ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி நிறைய பியூட்டி பார்லர் மூலமாக அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் இயற்கையாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அதுதான் சொல்ல வராங்க. எதின் ஒரு மயிரை, சிரசின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் நம்மளால் முடியுமா? முடியாது. 60வது கேள்வி. டேஸ் உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது எதினால் உண்டாயிருக்கும்? எதை உள்ளதென்று சொல்லணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும்? தீமையினால் உண்டாயிருக்கும். 61வது கேள்வி. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று டேஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உரைக்கப்பட்டதை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் எங்கே வரும்? நீங்கள் தேடி ஆன்சர் சொல்லுங்கள். சரி, இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று டேஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உரைக்கப்பட்டதை. நெக்ஸ்ட் 62வது கேள்வி. எதோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்ப தீமையோடு டேஸ் நிற்க வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம். 63வது கேள்வி. ஒருவன் உன்னை டேஸ் அறைந்தால் அவனுக்கு டேஸ் திருப்பி கொடு. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு எந்த கன்னத்தையும் திருப்பி கொடுக்கணும்? மறு கன்னத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வலது கணத்தில் உங்களால் அறைய முடியுமா? நம்மளுடைய வலது கையை வச்சு மற்றவங்களுடைய வலது கணத்தில் நம்மளால் அறைய முடியாது. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அப்படி நம்ம வந்து யாராவது அரைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணுமோ மறு கணத்தையும் நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதனுடைய அந்த சத்தியம் வந்து ரொம்ப ஆழமானது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். 63வது என்னது? ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் எதையும் திருப்பி கொடுக்க வேண்டும்? மறு கணத்தையும் திருப்பி கொடு. 64வது கேள்வி. உன்னோடு டேஸ் உன் டேஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் டேஸையும் விட்டுவிடு. உன்னோடு வழக்காடி ரொம்ப டார்ச்சர் பண்ணி போராடினா அந்த உன்னோடு வழக்காடி எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு எதையும் கொடுத்துடணுமா? அங்கேயும் விட்டுவிடு. சொன்னது யாரு? இயேசு. 65வது கேள்வி. ஒருவன் உன்னை டேஸ் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு டேஸ் தூரம் போ. உன்னை 1 மைல் தூரம் வர என்ன பண்ணால்? பலவந்தம் பண்ணினால் எவ்வளவு தூரம் போகணுமா? 2 மைல் தூரம் போ. 66. உன்னிடத்தில் டேஸ் கொடு, கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு டேஸ் கொடு. சரியா? 67. உன்னிடத்தில் டேஸ் விரும்புகிறவனுக்கு டேஸ். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? முகம் கோணாதே. உன்னிடத்தில் டேஸ் விரும்புகிறவனுக்கு டேஸ், கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. 68. உனக்கு அடுத்தவனை டேஸ், உன் சத்துருவை டேஸ் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை என்ன பண்ணணும்? சிநேகித்து. சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ யாரை சிநேகித்து? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து. யாரை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது? உன் சத்துருவை. எதுலனாலும் கோடிட்ட இடங்கள் போட்டு கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் 69வது கேள்வி. உங்கள் சத்துருக்களை டேஸ் சிநேகியுங்கள். அப்ப யாரை சிநேகிக்கணும்? சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை டேஸ் ஆசீர்வதியுங்கள். யாரை ஆசீர்வதிக்கணும்? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். சொன்னது யாரு? இயேசு. 71. உங்களை டேஸ் டேஸ் செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்கு நன்மை செய்யணுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 72வது கேள்வி. யாருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என இயேசு கூறினார்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? யாருக்காக ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு இயேசு சொன்னாங்க? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 73வது கேள்வி. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு டேஸ் இருப்பீர்கள், புத்திரராய் இருப்பீர்கள். எங்க இருக்க பிதாவுக்கு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எப்படி இருப்பீர்கள்? புத்திரராய். எப்படி என்ன செய்தால் அப்படி நம்ம புத்திரராய் இருப்போம்? நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணா பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நம்ம புத்திரராய் இருப்போம். 74வது கேள்வி. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது டேஸ் உதிக்க பண்ணுகிறவர் சூரியனை. யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா. அப்போ யார் மேலும் சூரியனை உதிக்கப்படுகிறார்? ஃபர்ஸ்ட் தீயோர் வரணும். சரியா? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதா. 75வது கேள்வி. நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் எதை பெய்ய பண்ணுகிறவர் பிதா? மழையை பெய்ய பண்ணுகிறவர் தான் இந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா. அப்போ தீயோர் மேலும் நல்லோர் மேலும் வந்தால் அது சூரியன் வரணும். அப்போ நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் வந்துச்சுன்னா அது யார் வேணும்? மழை வரணும். ஓகேவா? 76. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு டேஸ் என்ன? பலன் என்ன? உங்களை டேஸ் நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்மளுடைய கொஸ்டின் ஃபார்மேட் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அதிகாரமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எப்படி அந்த எங்கே கோடிட்ட இடம் போட்டாலும் நமக்கு எழுத தெரியுற மாதிரி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 77வது கேள்வி. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களை போன்றவர்கள் யாரு? ஆயக்காரர். சரியா? நம்மளை என்கிட்ட யார் அன்பா இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நான் அன்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் யாரா இருப்போமா? ஆயக்காரராய் இருப்போம் அப்படின்னு சொல்றது யாரு? இயேசு. 78. பூரண சற்குணராய் இருக்கிறது யார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர். அப்ப பூரண சற்குணர் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர். யாரை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என இயேசு கூறினார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல நம்மளும் யாரு? சீஷர்களும் அந்த ஜனங்களும் சற்குணராய் இருக்க வேண்டும் என்று யாரு சொன்னாங்க? இயேசு சொன்னாங்க. நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என எத்தனை முறை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இது உங்களுக்கான ஒரு டெஸ்ட். சரியா? வெறும் இந்த வீடியோஸையும் வெறும் நான் அனுப்பக்கூடியதை மட்டும் பார்த்தா போதாது. கண்டிப்பாக வேதாகமத்தை திறந்து நீங்கள் வாசிக்கணும். ஸோ அதனால் இதனுடைய ஆன்சரை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.